நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும். அதானே உலக வழக்கம். ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க, அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்கும். அவன் கடக்குறான் எடுபட்ட பையன். தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழிதான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார். இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. திமுக காரன் சொல்ல மாட்டான். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல, மோடியை கொண்டு வந்து. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. தமிழுக்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அண்ணாமலை பிஜேபி அவங்களுக்கு தமிழ் மீது அந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பது இதிலே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறேன். சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? நீ ரோட்ல அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் நின்னா லாரி அடிச்சு செத்தே போயிரு. இது அது இல்ல. ஐயோ, தள்ளுங்கடா தள்ளுங்கடா. ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. இது உனக்கு நியாயமா படுதாடா? நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் 1, கொள்ளையடிக்கிற நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1. ஒரு பெஞ்சும் பேப்பரும் இருந்தா உட்கார்ந்து புரணி பேசிடுறீங்க. இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்காங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும், அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிடல் போகுது, எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. என்ன கலாச்சிட்டாராமா? உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது, எங்க படிச்சாரு தெரியாது, கல்வித்துறை அமைச்சர் இந்த அன்பில் மகேஷ் பொய்யா. என்ன பத்தி எவனாவது இந்த ஊருக்குள்ள தப்பு தண்டா பேசுறதா நான் கேள்விப்பட்டேன். உங்க வீட்டு பிள்ளைங்க ஒண்ணு கூட பாஸ் ஆகாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள். அதை கை தட்டுறதுக்கு ஒரு 100 பேர். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க எல்லாம் கை தட்டுறாங்களே, அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். மேல ஒரு வார்த்தை பேசின அடுத்த நாய்க்கு போட்டுருவேன். நிச்சயமாக 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடுவோம். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திமுகவுடைய அமைச்சர் சொல்றாங்க, வடநாட்டுல பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க, அதற்கும் கை தட்டுறாங்க. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க, வடநாட்டுல ஒரே ஒரு பெண் 5 பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க, அதுக்கு 4 பேர் கை தட்டு. ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம கத்தி கத்தி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு பார்டரை தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் இருப்பவங்களை கூட தப்பா பேசுறாங்க. காரணம் என்னன்னா பயம். பயம் மானம் போயிடுமேன்ற பயத்தால. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இவங்க குடும்பத்துல பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்கயா, ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. அவங்க கையில ஆபீஸ் ரூம் இருக்கு, யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீதிக்கு போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. முதல் கூட்டம் இங்க திருச்சியில் நடக்குது. இன்னும் இது போல 8 கூட்டம் நமக்கு பாக்கி இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே திருநெல்வேலி, காஞ்சிபுரம், வேலூர், கோயம்புத்தூர், சென்னை, சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, சென்னை, இன்னும் 8 கூட்டம் பாக்கி இருக்குதுங்க ஐயா. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இளைஞர்கள் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம். 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 26 லட்சம் பேர். பச்சை போய் பேசுறேன்.
பாரதிய ஜனதா கட்சி என்று மாறுதட்டி சொல்லுகின்றோம். 18 நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக சாமி வேற 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இணையதளத்துல 8,20,336. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து 17,89,694. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியலங்க ஐயா. யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல். அப்படியா? உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார். அவனுக்கு உனக்கு என்ன தகராறு? சும்மா இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாரு. அட நார போயிரு. இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாடா. அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு சென்னையில ரவுடி ஷீட்டர். பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ அவமானம் அவமானம். ஒரு ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, கண்ணாடி சார் அது. இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். மோடியை என்ன பண்றாருங்க ஐயா? நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போறார். எதுனே 3வது மொழி 1 2 3 3வது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தற்கொலை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறாங்க? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு வெளியில வாடி, உன் குரவலை கடிச்சு துப்பல. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.